மாணிக்கவாசக பெருமான் 48 நாட்கள் ஒரு கோவில்ல தங்கியிருக்காங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு சிவாலயம் தாங்க நான் நிற்கக்கூடிய இந்த சிவாலயம். இந்த ஊருடைய பெயர் வந்து மண்டல மாணிக்கம். ரொம்பவும் அழகான ஒரு ஊர் பெயர். ஒரு மண்டலம் மாணிக்கவாசகர் தங்கினதுனால இந்த ஊர் பெயர் வந்து மண்டல மாணிக்கம். 48 நாட்கள் சுவாமி இந்த இடத்துல தங்கியிருந்தாருன்னா இதோடைய அந்த ஒரு நிலை என்ன அப்படின்றத நீங்க சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு அழகான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு திருத்தலமா இருக்கிறதாங்க இங்க ரொம்பவும் வருத்தமான ஒரு செய்தி. நம்ம கோவை அரண்மனை அறக்கட்டளையுடைய தலைவர் திரு ஐயா பவானி தியாகராசர் ஐயாட்ட இந்த கோவில் பத்தி தகவல் நம்ம தெரிவிச்சிருக்கோங்க. ஐயா வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு திருப்பணி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதான் அரியனுடைய ஒரு ஆசையும் எல்லாருடைய ஒரு ஆசையும். அதனால காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிவசொந்தங்கள் நிறைய பேருக்கு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு சிவாலயம் வந்து நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு பெருமைங்க. ஏன்னா நமக்கு திருவாசகம் தந்த அந்த மாணிக்கவாசக பெருமான் தங்கியிருந்த இந்த திருத்தலத்தை வந்து வெளியுலகத்துக்கு நம்ம காட்டணும் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த விஷயத்த உங்களுக்கு நாங்க காமிச்சிருக்கோம். நீங்க வந்து இந்த கோவிலையும் இங்க இருக்கக்கூடிய கைலாசநாத பெருமானையும் இங்க இருந்த அந்த மாணிக்கவாசக பெருமானுடைய புகழையும் வெளியுலகத்துக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மறுபடியும் கோவை அரண்மனை அறக்கட்டளையுடைய தலைவர் பவானி தியாகராசர் ஐயாவுக்கு இந்த காணொலி மூலம் ஒரு கோரிக்கை. இந்த கோவிலை வந்து ஐயா வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ஆசைங்க. ஏன்னா பக்கத்திலே உத்தரவாசம் அங்கே அந்த உத்தரவாசம் அங்கே பக்கத்திலே இந்த கோவில் இருக்குதுங்க. நல்லா முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. இந்த இடம் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டல மாணிக்கம். எல்லாரும் நேரில் வந்து பாருங்க. சிவாயமா திருச்சிட்டம்பலம்.